அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம். நான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பயிற்சி செய்கிறேன். நான் அதை முயற்சி செய்கிறேன். ஆனால் எனக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஒரு வேலையை படிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னால், ஒரு வாட்டி செய்கிறீங்க அப்படின்னா அது பயிற்சி. அதையே தினமும் தினமும் செய்கிறீங்க அப்படின்னால் அது முயற்சி இல்லையா? நான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும், நான் பயிற்சி எடுக்கிறேன். ஓகே, நான் ஒரு நாள் காலையில் போயிட்டு நல்ல பயிற்சி எடுத்துட்டேன் சார். ஓகே, அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடிடுவா? ஓடிடுவேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஜெயிக்கவே முடியாது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீ ஜெயிக்கிற அப்படின்னால் அதுக்கு முறையான அனுபவம் உள்ள ஆட்களை உங்களுடைய பயிற்சிக்கு ஈடுபடுத்திக்கிங்க. அவர் சொல்கிற அர்த்தங்களையும் அவர் சொல்கிற வழிமுறைகளையும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் அவர் வரலாலும் வந்தாலும் அந்த ஒரு நாள் முழுசாக நீங்கள் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்கின்னு நீங்கள் பயிற்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பயிற்சியை தினம் 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 பயிற்சியோடு தினமும் செஞ்சால் அது முயற்சி. ஒரு வாட்டி செஞ்சால் பயிற்சி, இன்னொரு வாட்டி செஞ்சால் முயற்சி. அப்போது பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் போகும். அப்போது தினமும் செஞ்சால் பயிற்சியா சார்? ஓகே, நான் தினைக்கும் செய்கிறேன்னா அந்த பயிற்சியை முறையாக செய்கிறீங்களா? நான் கிரவுண்டில் போயிட்டு உடல் கட்டுப்பாட்டெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு எல்லாரும் ஜிம்மில் செய்கிறாங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணி உக்காந்துட்டு வந்துட்டேன். அது பயிற்சியா? அது ஏமாற்றம். யாருக்கு? அது உங்களுக்கு. நீங்கள் காலையில் எழுந்து போகிறதில்ல பயிற்சி. அந்த பயிற்சியை செய்யணும். என்ன பயிற்சி செய்கிறாங்களோ அதை செய்யணும். நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு 100 பேர் படிக்கிறாங்க, அந்த 100 பேர் இடத்துல நானும் புக்கு வச்சுட்டு உட்காந்து இந்த பயிற்சியான பயிற்சி கிடையாது. அப்போது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை செய்கிறது தான் பயிற்சி. அப்போது அந்த பயிற்சியும் முயற்சியும், பயிற்சியை ஒரு வாட்டி செஞ்சு கற்றுக்குன்னு நான் செய்யாமல் இருந்தால், முயற்சி செய்யாமல் இருந்தால் அது தோல்வி. பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியாக செஞ்சால் அது உங்களுடைய வளர்ச்சி. நன்றி, வணக்கம்.